நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா GAP3 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல. GAP3னா கோவா, ஆப்பிள், பியர், பைனாப்பிள், பப்பாயா. லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல அலோடு. அப்படின்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பியர், பேரிக்காய், பைனாப்பிள், பப்பாளி பழம். இதுல எல்லாத்துலயுமே பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சுகர் கண்டென்ட்டும் கம்மியா தான் இருக்கு. இது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். மற்ற பழம்லாம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் நான் சாப்பிட்றேன், ரெட் பனானா சாப்பிட்றேன், நிறைய பேர் சொல்றாங்க. கிரேப் சாப்பிட்றேன், வாட்டர் மெலான் சாப்பிட்றேன், மாம்பழம் சாப்பிட்றேன், சீசனல் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் பொட்டாசியம் ரொம்ப அதிகம். பொட்டாசியம் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு வெளியில வராது. அதனால நீங்க பொட்டாசியம் வந்து டயட்ல கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழத்துல. அடுத்து காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பொட்டாசியம் ரொம்ப அதிகமா போகும்போது காய்கறி எல்லாமே சின்னதா கட் பண்ணி வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். பொட்டாசியம் நார்மலா 3.5ல இருந்து 5.5 வரைக்கும் இருக்கும். 6, 7 இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இதை லீச்சிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டயட்ல வந்து இளநீ, கீரை, பேரிச்சம்பழம் பொட்டாசியம் ரொம்ப அதிகம். அதனால கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அடுத்து வந்து நான் வெஜிடேரியன் டயட் என்னென்ன சாப்பிடலாம் டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் சாப்பிடறதே இல்லை. கிட்னி ஃபெயிலியரா இருக்கும் போது டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க புரோட்டீன். ஆனா டயாலிசிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரோட்டீனும் கண்டிப்பா இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஹீமோடயாலிசிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, புரோட்டீன் லாஸ் கண்டிப்பா இருக்கும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க எக் ஒயிட் கம்பல்சரியா 2வது எடுத்து ஆகணும். அடுத்து நான் வெஜிடேரியன்ல சிக்கன், அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கிரேவி ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அடுத்து ஃபிஷ், அதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டமா இல்லாம குழம்புல கிரேவி ஐட்டமா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் ஃபிஷ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எக் ஒயிட் கம்பல்சரி டெய்லி நீங்க சேர்த்துக்கிறது நல்லது.